ஆனால் சார் செங்கோட்டையன் வைக்கிற ஒரு ரீசன் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறார். அவர் சொல்லக்கூடிய ஆட்களில் எடுத்துக்கிட்டா ஓபிஎஸ், தினகரன், அப்புறமேட்டு திருமதி சசிகலா இவங்கள தான் ஒருங்கிணைக்கணும்னு சொல்ல வராரு. பட் இவங்களை வந்து பாஜகவுக்கே ஆகலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறமேட்டு இவங்களை ஒருங்கிணைச்சு செங்கோட்டையன் என்ன பண்ண போகிறாரு சார்? கண்டிப்பாக அந்த இடத்துக்குள்ள ரியல் பொலிட்டிக்ஸுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வெப்பு டிவியில் ஓடக்கூடிய பொலிட்டிக்ஸுக்கும் இடையில காத தூரம் இருக்குன்னு தான் நான் கருதுறேன். அதனால தான் நான் இந்த இடத்துக்குள்ள பாஜகவோட இப்போ நோக்கம் 29 எடப்பாடி 24 மாதிரி டிச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கணிசமான சீட்டு வாங்கி அந்த கூட்டணியில் நம்ம ஏமாந்துடக்கூடாதுன்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு செங்கோட்டையனை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதுதான் பாஜகவோட நோக்கமாக தெரியுது. இதையும் தாண்டி மோடியோட எமிசரிஸ் வந்து சீமானை பார்க்குறாங்க. சீமான் நான் 214 தான் நிற்க போகிறேன், அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், நான் தனிச்சு தான் நிற்க முடியும், கூட்டணி முடியாதுங்கிறத கட்சி ஆரம்பிச்சிருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவங்க வந்து பிளான் பி ஆட்டு சீமானை பார்க்குறாங்க. பிஜேபி பிஎம்ஓவில் உள்ள ஆட்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அதை சீமானே உடச்சி பேசியிருக்கிறாரு. ஸோ எடப்பாடிக்கும் இதில் சான்ஸ் எடுக்க முடியாது. எடப்பாடி 20% ஓட்டோடு இருக்கிறாரு. எடப்பாடி பிஜேபி கூட இருக்கிறாரு. அவர் தான் முக்கியமானவர். ஏறக்குறைய சீமானோட 2.5 மடங்கு வாக்குகள் பலத்தோடு இருக்கிறாரு. ஆனால் ஒரு தரப்பு அண்ணாமலை ரூட்டிலையும் டெல்லி லாபி ஒன்றும் நம்ம ஏன் பைப்போலரை காலி பண்ணுறதுக்கு சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுனா என்னங்கிற ஒரு கருத்தும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவந்தோ சீமான் 214 ஸ்டடியாக நிற்கும் போது இதுவும் எடப்பாடிக்கு வந்து ஒரு சின்ன அதிர்வை கொடுக்குது. இப்படி ஒரு சூழல் வந்துடக்கூடாது, இதில் நம்ம சான்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறதுல பாஜக தனக்கு முக்கியமான கட்சின்னு அவர் நினைக்கிறாரு.